கமலஹாசன் கேமியோ இருக்கு ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. ஆனால் அவர் உண்மையான கமல் ஃபேன் நிரூபிச்சிட்டாரு. எங்கேஜ்டாக இருந்துச்சு எவ்ரி மினிட் சூப்பர். ஸோ ரஜினியில் நம்மளுக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட ஃபுல் எசன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. 10 out of 10 2 தடவைக்கு மேலே பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இன்னொன்று புக் பண்ணிட்டேன். சான்ஸே இல்லை, செமையாக இருக்குது. அதாவது நல்லா எடுத்திருக்காங்க. எப்படி விக்ரம் மாதிரியே கொஞ்சம் டார்க் மோடில் தான் இருக்குது படம் மோஸ்ட்லி. இந்த படம் சூப்பராக ஹிட் ஆகும். சூப்பர், வேறு லெவல், நல்லா இருக்கு. எல்சியூவில் இல்லை, ஆனால் படம் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு பாகம் நல்லா இருக்கு அங்கிள். ஓ எல்லாம் இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே செஞ்சிட்டாரு. சூப்பர் சூப்பர். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகே நல்லா இருக்கு. ஓகே படம் நல்லா தானே இருந்துச்சு. ஆனால் கனெக்ட் ஆகுது, பரவாயில்ல. அதெல்லாம் தெரியாது. படம் சட்டப்படி தெரியாது. தரமான சம்பவம், தரமான சம்பவம். செம்மையாக இருக்குது. நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, டீசெண்டாக இருந்துச்சு. அதான் நீங்கள் பார்த்தானே ப்ரோ தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொன்ன ஸ்பாயில் ஆகிருமே. நல்ல பெஸ்ட். அவரேஜ். நல்லா இருக்கு, சூப்பர் படம், வரல. நல்ல படம், நல்ல மியூசிக், நல்ல படம். பிள்ளைங்கள நல்ல மாதிரி இருக்கு, நல்ல படம். படம் நல்லா இருந்துச்சு. மோனிகா வேறு லெவல். அவரேஜ் ப்ரோ, அவரேஜ். பார்க்கக்கூடிய படம் ப்ரோ, ஓரளவு பரவாயில்ல, நல்லா பண்ணிக்காங்க. கமலஹாசன் கேமியோ இருக்கு ப்ரோ. படம் சூப்பர் ப்ரோ. எக்ஸ்பென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலியிலேருந்து எல்லாமே வந்து பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர் ப்ரோ. ஆனால் அவர் உண்மையான கமல் ஃபேன் நிரூபிச்சிட்டாரு. அப்படிதான் லோகேஷ் சூப்பராக நிரூபிச்சிட்டாரு. மூவி சூப்பர்பாக இருந்துச்சு. எங்கேஜ்டாக இருந்துச்சு எவ்ரி மினிட் சூப்பர். அந்த ஃபில்ம் வந்து ஒரு ரஜினியில் வந்து ஒரு மாசாக இருந்துச்சு. அந்த மாஸ் இருந்துச்சு ரஜினியில். ஸோ ரஜினியில் நம்மளுக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட ஃபுல் எசன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ லோகேஷ் கனகராஜ் டிரெக்ஷனும் அந்த மாஸ், அந்த ஃபைட் சீன், அந்த கேங்ஸ்டர், இது எல்லாம் இருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஃபுல் பேக்ட் மூவி, எல்லாம் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் எமோஷனலாக இருக்குது. அண்ட் செகண்ட் ஹாஃபில் தான் அந்த ஃபுல் இதுவும் ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு என்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்களோ அது கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ சாட்டிஸ்ஃபைட். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. இப்போ லோகேஷ் சந்தாஸ் கமல் ஃபேன். அதுக்கு ஈக்குவலாகவே ரஜினிக்கு செஞ்சார் அவர். நானே ஒரு மாதிரி அந்த குறவை செய்யாமலும் சரியாக ஈக்குவலாக வேறு லெவலுக்கு செஞ்சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் வேறு லெவல். 10 out of 10 ஸ்டாண்டலோனாக வேறு லெவலில் இருந்துச்சு. எல்சியூ இல்லைனாலும் பரவாயில்ல, எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வேறு லெவலில் கொடுத்துருந்தாரு. லோகேஷ் டிரெக்ஷன் வேறு லெவல், பொய் சொல்ல தேவையில்ல. சாங்ஸாக இருக்கட்டும் அண்ட் அனிருத் பிஜிஎம் சொல்லவே வேணாம். 10 out of 10 2 தடவைக்கு மேலே பார்க்கலாம். நான் ஆல்ரெடி இன்னொன்று புக் பண்ணிட்டேன். தேங்க்யூ. நல்லா இருக்குது, பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேட் அளவுக்கு இல்லை, பட் பார்க்கலாம். என்ட்ரிஸ் நல்லா இருக்குது. ரஜினியை விட மற்றவங்களோட என்ட்ரிஸ் நல்லா இருக்குது, பார்க்கலாம். இல்லை ரஜினிக்கான படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை, கொஞ்சம் நார்மலாக போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் படம் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். பரவாயில்ல, நமக்கு பிஜிஎம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. தேங்க்ஸ். நல்லா இருக்கு. இது இப்போ தான் பார்த்து பார்ப்போம். அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்கு. சான்ஸே இல்லை, செமையாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. நல்லா விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அடுத்து என்ன நடக்கணும்னு சொல்லவே முடியாது, எக்ஸெப்ட் பண்ணவே முடியாது. நல்லா இருக்குது, செமையாக இருக்குது. எஸ், படம் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் லொகேஷன். படம் நல்லா இருக்கு. வேறு லெவலில் இருக்குது. சூப்பர், செம மாஸ். வேறு லெவலில் இருக்குது. டைம் போனதே தெரியல. 3 hours போனதே தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் அதே பேட்டர்ன், அதான் அது மாதிரி ட்விஸ்ட்டு, கேரக்டர் யூஸ் பண்ண விதம், ஆக்ஷன் சீக்வன்ஸ், ரஜினியுடைய ப்ரீக்வல், இந்த இதெல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். எல்சியூக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. இது ஸ்டாண்ட் அலோன். அதாவது நல்லா எடுத்திருக்காங்க. எப்படி விக்ரம் மாதிரியே கொஞ்சம் டார்க் மோடில் தான் இருக்குது படம் மோஸ்ட்லி. பட்டு சொல்ல வேண்டிய கருத்து, அதுக்கான இது எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த படம் சூப்பராக ஹிட் ஆகும். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 1000 crore என்னை பொறுத்த வரைக்கும் 700 crore மேலே ரீச் ஆயிரும். நீங்கள் பேசுறீங்களா? It's a good movie, dude. Good movie. For me, it's a one-time watchable. I don't know what other. But it's a nice story. They want good scenes and all. Yeah. போரிங் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.